ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல என் சேனலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லவ் ட்ரையாங்கிள் ஓடிட்டுருக்கு. இந்த லவ் ட்ரையாங்கிளில் பார்வதி மேலே ஒரு பக்கம் தப்பு சொல்கிறாங்க, அரோரா மேலே ஒரு பக்கம் தப்பு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே கம்ருதீன் மேலே தப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கம்ருதீன் வந்து ரொம்ப அப்பாவி போலையாம். ஸோ இந்த 2 பொண்ணுங்க தான் இவங்கள வந்து இது பண்ணுற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கம்ருதீன் தான் மிகப்பெரிய கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ஒரு ஸ்பெஷல் டைம், தனி டைம் வந்து கொடுக்குறதில்ல. அவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல சும்மா ஏதோ ஒரு இது பண்ணணுமேனு வந்து நின்றாங்க. ஸோ அரோராவோட கேம் பிளேவும் இது தான். துஷாருக்கு அப்புறம் அவங்க கம்ருதீனை வந்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் நல்லா தெரியுது. பார்வதி வந்து ரொம்ப வேதனையாக இருக்காங்க. அவங்களால லவ் கண்டென்ட் பண்ண முடியல கம்ருதீன் மேலேங்கிறது. இன்னொன்று, கம்ருதீன் கீ மேட்டர்லாம் எனக்கு வந்து அது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. அந்த அந்த கீ மேட்டர் மூலமாக பார்வதியை விட்டு அரோரா கிட்ட போகிறதா வந்து அவர் ரீசன் சொல்லிக்குவார். ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடாதுல்ல, அரோரா வந்தோடனே நீங்கள் பார்வதியை விட்டுட்டீங்கன்ட்டு. அதனால கம்ருதீன் செம்ம கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தம்போது எனக்கு தோணுச்சு. உங்கள் கருத்து என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.